நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினா உன்னை தாங்குவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், மிகப்பெரிய தேவனாகிய கர்த்தர், அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்ம நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு? கிதியோனை பார்த்து தேவனுடைய தூதன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கிதியோன் அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, தேவன் என்னோடு கூட இருந்தால் இது எல்லாம் எதுக்கு, எப்படி நடக்குது? இதெல்லாம் நடப்பானேன், இதெல்லாம் எப்படி நடக்குமா? இப்படியெல்லாம் நடக்குமா? என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா அந்த விவசாயம் வளர்ந்து பெருசாகி அது கனி கொடுக்கிற வரைக்கும் அந்நிய நாட்டுக்காரன் அமைதியாக இருந்துட்டு, அந்த கனி கொடுத்து அவர்களை அறுக்கிற அந்த சமயத்தில் போய் அறுக்கிறவர்களை துரத்தி விட்டுட்டு இவங்க அதிகாரம் பண்ணி அவங்க நட்டது அவங்க கஷ்டப்பட்டதை அறுத்துட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்குது. அப்பதான் தூதன் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்மை பொறுத்த அளவில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிறத நம்ம எப்போ உறுதிப்படுத்திக்குவோம் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா, நம்மை சுற்றி நடக்கிறதெல்லாம் நல்லா நடந்துச்சுன்னா, நம்ம கை வச்சு செய்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, எதிரியே இல்லை அப்படின்னா நம்ம உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அதனால தான் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்குது, அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுது, இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் நடக்கும்போது உங்களோட எப்படி இருக்கிறாரோ அதே போல உங்களுக்கு ஒன்றும் இல்லாத போதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 2020வது வருஷத்துல இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமான வருஷமா எனக்கு இருக்குது, எனக்கு நிறைய நஷ்டத்தை நான் பார்த்துட்டேன், அதுவும் இந்த மாதம், குறிப்பிட்ட இந்த மாதம் எனக்கு ரொம்ப கஷ்டமான பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது, இந்த வருஷம் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எனக்கு வாக்கு கொடுத்தாரு, இந்த வருடம் முழுவதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரு. இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் இருக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா எனக்கு நடக்கிறதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு எப்படி நடந்துச்சோ அப்படிதான் நடக்குது. என்னுடைய கையின் பிரயாசம் என் கையில் வரல, நான் நஷ்டப்பட்டுட்டேன், இந்த வருஷம் நிறைய கடன் பட்டுட்டேன், இந்த வருஷம் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாராரோ வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வருவீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, இல்லை இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று திரும்பவும் ஆண்டவர் உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். உங்களிடத்துல கர்த்தர் ஆணித்தரமா சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சூழ்நிலையை பார்த்து நான் உன்னை விட்டு போனேன் என்று நீ நினைக்கவே வேண்டாம், இன்று வரையிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும் போது நம்ம நினைப்போம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய மடியில திரும்பி வரும்போது ஆண்டவர் என் கூட இல்லை. இல்லைன்னா ஒரு காலத்தில் ஆண்டவர் என் கூட இருந்தார் பாஸ்டர், ஏன்னா நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே ஒரு பிரசனை வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண உட்காரும் போது எனக்கு அந்த பிரசனத்தை உணர முடியல, அதனால ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென்.
இன்றைக்கு காலை வேளையிலே விசேஷமாக ஒரு ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை உங்களுக்கு ஒரு சிலர் வந்திருப்பீங்க, ஒரு சிலர் வராமல் கூட இருக்கலாம். அதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த மாலை வேளையிலே இதில் இருக்கிறவர்களுக்காக காலையில் இந்த ஈசாக்கு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் நமக்கு காண்பித்து ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறத எப்படி நிரூபித்தார் அப்படின்ற ஒரு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். அதை திரும்பமாக நான் வாசிக்கிறதற்கு நான் விரும்புகிறேன். முதலாவதாக அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 27வது 28வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 27 28 வாசிக்கும் போது ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திலிருந்து இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல ஈசாக்கை பார்த்து அவனுக்கு எதிரானவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். ஆமேன் சொல்லுங்கள். பார்க்கலாம், இதை எதிரிகள் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு நிறைய பிரச்சனையை உனக்கு கொடுத்துட்டே இருந்தோம். ஏசேக்குன்ற இடத்துல நீ துறவை தோண்டினாய், அங்கே நாங்கள் அதை தூர்த்து போட்டோம். சித்தனா என்ற இடத்துக்கு போனேன், அங்கேயும் நான் உங்களுடைய துறவை நாங்கள் தூற்று போட்டோம். நாங்கள் உங்களோட வாக்குவாதம் பண்ணணும். ஆனால் இத்தனை வாக்குவாதம் பண்ணியும் நாங்கள் உன்னை என்ன பண்ண முடியலன்னா மேற்கொள்ளவே முடியல. நாங்கள் உங்களை மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு யாரு தான் மேற்கொண்டா அப்படின்னா, நீ தான் மேற்கொண்டு இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஸோ இதனால நாங்கள் உன்னை குறித்து என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் உன் கூட இல்லாட்டா நாங்கள் கொடுத்த ப்ரெஷருக்கு நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கவே முடியாது. நீ ஜெயிச்சிருக்கவே முடியாது, எங்களை மேற்கொண்டிருக்கவே முடியாது. எத்தனையோ பேர் எங்களிடத்துல போட்டி போட்டாங்க, நாங்கள் எந்த இடத்துல போனாலும் தோத்துட்டு வர்றதில்லை. ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒருத்தன்ட்டு தான் நாங்கள் தோத்துட்டு வந்திருக்கிறோம். நீ எங்களை மேற்கொண்டிருக்கிறாய். காரணம், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த எல்லா சோதனையும் மேற்கொண்டு தான் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை நிற்க வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் சரீரத்தில் வியாதிகள் வந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் வந்துருச்சு, எதுவும் என்னை மேற்கொள்ளலை. கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போது நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இல்லை அப்படின்னா என்னால் இவ்வளோ பெரிய சூழ்நிலையை மேற்கொண்டிருக்க முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த வருடத்தில் எத்தனையோ தற்கொலை செய்திகளை நம்ம கேட்டோம். நம்ம கேட்ட தற்கொலை செய்திகள் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், லட்சக்கணக்கான பேர் ஃபாலோஸ் இருக்கிற ஆட்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், இவங்கெல்லாம் தற்கொலை பண்ணி போட்டாங்க அப்படின்னு நம்முடைய காதுகளால் கேட்டோம். கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஓனர், ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர், அவருக்கு பெட்ரோல் பங்கு மட்டும் 3 பெட்ரோல் பங்கு இருக்குது. அந்த 3 பெட்ரோல் பங்கும் அவருக்கு சொந்தமான இடத்துல இருக்குது, 3 சிட்டிக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய துக்கமான செய்தி, கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அவருடைய காரை கொண்டு போய் நிறுத்தி, அவருடைய நகை, அவருடைய உடம்புல போட்டிருந்த எல்லா நகையும் கலட்டி காருக்குள்ளே வச்சுட்டு, என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லை அப்படின்னு அந்த லெட்டர் எழுதி வச்சு ரயில் ரோட்டில் போய் படுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. பல கோடிக்கு சொந்தக்காரர். ஏன் அப்படின்னா, அவங்க மனைவியிடத்துல போய் அவங்க வீட்டில் போய் விசாரிச்சாங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துருச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னும் போது, இல்லை அவருக்கு இந்த ப்ரெஷரெல்லாம் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு அவருக்கு பலன் இல்லாதனால அவர் மனதில் துக்கப்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு அவங்க மனைவி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களாமா. ஆனால் இன்றைக்கி உண்மையிலே அவர்களுக்கு பண கஷ்டமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு 1 ரூபா கேட்டால் உடனே வந்துடும், 1 கோடி கேட்டாலும் வந்துடும்.
ஆனால் நம்ம நிறைய பேர் பண கஷ்டப்பட்டோம், நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம திரும்பி பார்த்தோம்னா எல்லாத்தையும் மேற்கொள்றதற்கு கர்த்தர் பலன் தந்தார். நான் நம்புறேன் இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா சும்மா இல்லை, என் பலத்தில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றத. உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு கூட இல்லாவிட்டால் உங்களால் என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னா உங்களுடைய சிந்தனைகளோ கூட உங்களால் மேற்கொண்டிருக்க முடியாது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உண்மைதான். நம்ம என்னமோ சொல்றோம், என்னமோ தாண்டி வந்துட்டோம், அவ்வளோதான், 12 மாசத்துல வந்துட்டோம்டா, முடிச்சிட்டா சாமி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம முடிக்கல. நம்முடைய சிந்தனையை மேற்கொள்றதற்கு கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால தான் அந்த அற்புதம் நடந்துருச்சு. ஹல்லேலூயா. ஸோ கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஏன் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்னா இதுவரைக்கும் உங்களை மேற்கொள்றதற்கு பலன் கர்த்தர் ஒருவரே தந்தார். ஹல்லேலூயா. உங்க மனசுக்குள்ள நெகட்டிவ் தாட் நிறைய ஓடிடுச்சு, உங்களை குறித்து தாழ்வு எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வந்துருச்சு. இந்த வியாதியில செத்துருவேணும்னு நினைச்சீங்க, என்னென்னமோ பயங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மேற்கொண்டு கர்த்தர் நிற்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கவனிங்க, இந்த குவாரண்டைன், இந்த கொரோனாவுல பயத்தினால பிடிக்கப்பட்ட அநேகம் பேரு அந்த பயத்தை விட்டு வெளியே வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த தாக்கத்திலிருந்து வெளியே வராதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் வெளியே வரல. நீங்க சந்தோஷமா இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க, ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் இன்னும் வெளியே வரல. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லா பயமா இருக்குது, பதட்டமா இருக்குது. ஆனா நான் நம்புறேன் அந்த பயங்களையும் பதட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தியை நமக்கு யார் தந்தார்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் அவருடைய வார்த்தை நம்மை தேற்றி பலப்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய பலனை தந்துருச்சு. ஆமோதிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன், உண்மையிலே நம்புறேன், இந்த ஊழியத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்றதற்கு கர்த்தர் ஒருவரே பலன் தந்தார். ஸோ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். திரும்ப எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதற்கு மிகப்பெரிய அடையாளம், அதாவது ஈசாக்கோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை குறித்து 26ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 20, 21 நம்ம வாசிக்கலாம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பரோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு ஃபர்ஸ்ட் வாக்குவாதம் பண்ணாங்க, 2வது வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனால் 3வது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவனோட வாக்குவாதம் பண்றதுக்கு என்ன பண்ணலையாமா, வரல. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு டைம் ப்ரெஷர் கொடுத்த உடனேயே இவன் நிறுத்திடுவான்னு நினைச்சிட்டாங்க, இவன் சோர்ந்து போயிடுவான்னு நினைச்சிட்டாங்க, இவன் எழும்ப மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா என் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஈசாக்கோடே இருந்ததுனால ஆண்டவர் அவனுடைய பிரயாசத்தை, அவனுடைய வேலையை நிறுத்துறதுக்கு விடல. கர்த்தர் உற்சாகப்படுத்தி நீங்க ஒன்ன மூடி போட்டா என்னப்பா, நீங்க 2 மூடி போட்டா என்னப்பா, நீங்க 1 மூடினா இன்னொன்னு ஆண்டவர் எனக்காக திறப்பாரு. நீங்க இன்னொன்னையும் மூடி போட்டா கர்த்தர் இன்னொன்னையும் எனக்காக திறப்பாரு. என்கிட்ட போராடுகிற நீங்க தான் நிற்பீங்களே தவிர நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதற்கு அடையாளம் என்ன? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, எத்தனையோ பேர் உங்களை என்கரேஜ் பண்ணல, எத்தனையோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. உங்க ஓட்டம் தடைபடும்னு நினைச்சவங்க கொஞ்சம் பேர் இல்லை. மனிதர்களை விட பிசாசு உங்களுக்கு ரொம்ப குறியா இருந்தான். அவ்வளோதான்டா நீ முடிஞ்சிட்ட. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஓடிட்டு தானே இருக்கிறீங்க. சொல்லுங்க,
ஓடிட்டு தானே இருக்கிறீங்க. நிறைய பேர் வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த வேலை ஸ்தலம் முடிக்கும் போது நினைப்பாங்க, இனி வேலைக்கே போயிடக்கூடாதுடா, சம்பாதிக்காம கடந்தா கூட பரவாயில்ல, அவ்வளோதான், என்ன கஷ்டப்பட்டாலும் விட்டுரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் திரும்பவும் அதே ஃப்ரெஷ்னஸோட எழும்பி எங்கே போவோம் நம்ம? சத்தமாக சொல்லுங்க. இவங்க நின்றுவாங்கன்னு நினைப்பாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணலை? நிக்கல, நம்முடைய ஓட்டம் நிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால கர்த்தரே தர்றாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, நீங்க வேதம் வாசிக்க மாட்டீங்க, நீங்க திருச்சபைக்கு போக மாட்டீங்க. உங்களை நிறுத்தலான்னு எத்தனையோ முயற்சிகளை எடுத்த போதிலும் இன்னைக்கு வரைக்கும் உங்க ஓட்டத்தை நிறுத்த முடிஞ்சிருச்சா? உங்க ஓட்டத்தை நிறுத்த முடிஞ்சிருச்சா? இல்லை இல்லை. அந்த வாரம் தான் சோர்ந்து போய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவீங்க. இனி அவ்வளோதான், இதான் லாஸ்ட் சண்டே, எனக்கு இதுக்கு மேலே அவ்வளோதான், இதுக்கு மேலே ஜெபிக்க மாட்டேன், இதுக்கு மேலே பைபிள் வாசிக்க மாட்டேன், இதுக்கு மேலே எதையுமே நான் செய்ய மாட்டேன்னு வருவோம். ஆனால் அந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே கர்த்தர் பேசுவார். 1000 பேர் இருப்பாங்க, அந்த 1000 பேரை விட்டுட்டு உங்க ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருப்பாரு. அப்போ நீங்க கேள்வியோட வருவீங்க. உள்ள வந்தோன்னா, இல்ல ஆண்டவரே, கண்டிப்பா நாளையிலேருந்து நான் திரும்பவும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்முடைய ஓட்டத்தை இன்று வரையிலையும் நம்ம நினைச்சா கூட நம்மளால நிறுத்தவே முடியல. கர்த்தர் நம்மளை ஓட வைத்து கொண்டே இருக்கிறார். இதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குது. இப்ப சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தம், ஆண்டவரே ஓட்ட முடியல சிஸ்டர், பிரதர், உங்க ஓட்ட முடியல. நீ காலால் கூட ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவன் அல்ல, நீங்கள் குதிரைகளோடு ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. உங்க ஓட்டத்தை நிறுத்துறதற்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுத்த போதிலும் ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. கர்த்தர் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் இன்னும் இப்போ ஓட பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லை இல்லை, இனியும் நீங்க ஓடிட்டே இருப்பீங்க மரணம் வரைக்கும். ஆண்டவர் உங்களை ஓட பண்றதற்கு, கர்த்தர் உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்வதற்கு உலகத்தில் இருக்கிற எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. மனிதனுக்கு அதிகாரம் இல்லை, மனிதனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் பேசினாலும் கர்த்தர் உங்களை ஓட வைத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை குறித்து நமக்கு தியானிச்சோம். 26ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான். நன்றாய் கவனிங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஏற்கனவே சித்ரா முடிஞ்சிருச்சு. இப்போ சித்ரா முடிச்சுட்டு வெளியே வராரு. இப்போ ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்தாராமா? ரகபோத் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்தாரு. ரகபோத் இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ண வராததுனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். பொதுவா இவர் எப்படி சொல்லியிருக்கணும் தெரியுமா? எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துலயாவது நான் ஒழுங்கா இருப்பேனா? இந்த இடத்துலயாவது நீர் எங்களை ஒழுங்கா வச்சிருப்பீங்களா? இல்லை இங்க இருந்தும் துரத்திடுவீங்களா ஆண்டவரே? இங்க இருந்தும் எடுத்துருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்க வேண்டிய நாவு என்ன சொல்லுது? கர்த்தர் இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துல ரகபோத்துன்னு பேர் வைக்கிறாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எத்தனையோ சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆமோதிக்கிறீங்களா? நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படின்றது சாதாரணமானதில்லை, சாதாரணமானதில்லை. உங்களுக்கு வந்த சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஐயோ, என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் கடந்த நாட்களில் ஒரு ரொம்ப துக்கமான ஒரு செய்தி. ஒரு தாயாருடைய ஒரு வாலிப தம்பி வெளியூரில் இருந்தான். அந்த வெளியூரில் இருக்கும்போது அவன் இறந்து போயிட்டான். அவனுடைய பாடி கூட இங்கே வரல. அப்போது எல்லாருமே அந்த இடத்துல சொல்லிட்டாங்க, இனி இந்த அம்மா யாராலும் தேற்றவே முடியாது, இந்த அம்மாவும் சேர்ந்து செத்துரும் போல தெரியுது அப்படின்னு அவங்க மயக்கம் முடிச்சு விழுந்திருக்காங்க. ஆனால் திடீரென்று ஒரு 15-20 நாட்கள் தாண்டி அவங்கள நான் சந்திக்கிறேன். எனக்கும் ஒரு பயமாக தான் இருக்கு. அவங்கள சந்திக்கும் போது என்ன சொல்ல போகிறாங்களோ பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன ஆறுதல் படுத்திட்டார் பாஸ்டர், கர்த்தர் என்ன ஆறுதல் படுத்திட்டாரு, கர்த்தர் என்ன தேற்றிட்டாரு. ஐயோ, அந்த வார்த்தையை நான் அவங்களிடத்துலேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறதுனால அந்த துக்கத்தை
தாங்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகல கிருபையும் கர்த்தரே தந்தார். உங்களை எத்தனை பேர் தூஷிச்சாங்க, உங்களை எத்தனை பேர் வெறுத்து பேசினாங்க, உங்களுக்கு எத்தனை சூழ்நிலை வந்துருச்சு, ஆனா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை ஆண்டவர் உங்களுக்கு தந்தாரா? ஆண்டவர் உங்களுக்கு தந்தாரா? ஏற்றுக்கொள்கிற கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் நீங்க சுகமா இருக்கிறீங்க, நீங்க பலனா இருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, போனா போட்டும்பா, போனா போட்டும்பா, கடந்ததை நினைச்சு நீ நினைச்சியாத, கவலைப்படாத, நடந்ததை மறந்துரு, கர்த்தர் புதியதை. இப்பவும் நிறைய பேருடைய மனசு அப்படிதான் சொல்லுது, 2020 போனா போட்டும்பா விட்டுரு, கர்த்தர் 2021 வச்சிருக்கிறாரு, அதை நமக்கு எனக்கு வெற்றியா மாற்றி தருவாரு. இப்படிப்பட்ட பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்குள்ள கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. எத்தனை பேர், எத்தனை டாக்டர்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எண்ணம் வரல? இல்ல, இப்போ நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம், இப்போ நம்ம விசுவாசித்து தானே இருக்கிறோம். இப்போ வாக்கு தத்தம் உங்களுக்கு நேராய் வரும்போது நீங்க நம்பிட்டு தானே இருக்கிறீங்க. சொல்லுங்க, நம்பிட்டு தானே இருக்கிறீங்க. உங்க சொந்தங்கள் சொல்லிட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நெகட்டிவான எண்ணம் வரவே இல்லை. இன்னைக்கும் அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த எண்ணத்தை யார் கொடுத்தது அப்படின்னா, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கிறார், அப்படி ஜெபிக்க வைக்கிறார். சோ அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. ஆமென். 10 வருடமா 5 வருடமா எதிர்பார்த்து கூட இன்னும் நம்ம இன்னும் எதிர்பார்ப்போட தானே இருக்கிறோம். ஆமா, எதுக்கிறீங்களா? இன்னும் எதிர்பார்ப்போட தான் இருக்கிறேன். 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டப்பா, என்னப்பா எதிர்பார்க்குற அப்படின்னு யார் சொன்னாலும், இல்லை காலதாமதமானாலும் ஆண்டவர் எனக்காக செய்வார் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் நமக்குள்ள வந்திருக்குல்ல, அதற்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுனால தான் அந்த மனப்பக்குவம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வந்திருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், வெகு சீக்கிரத்தில் ஈசாக்கை போல உங்களை பகைச்சவங்களும், உங்களை வெறுத்தவங்களும், உங்களை ஒதுக்கினவங்களும், உங்களை ஏளனமாக பார்த்தவங்களும், உங்களை குறைவாய் மதிப்பிட்டவங்களும் சொல்லுவாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். 2021 வருஷம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்புறவங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்காக சோத்துறோன்னு சொல்லுங்க. நீ என் கூட இருக்கிறீங்க ஆண்டவர், நீ என்னை விட்டு விலகல, ஏன்னா நீங்க கைவிடல. சத்தத்தை உயர்த்தி, பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி, இப்போ இந்த ஜெபத்துல கூட ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து நன்றி ஆண்டவரே, என் கூட நீங்க இருந்தா போதும்னு சொல்லுங்க. வேற யாரும் என் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீர் என் கூட இருந்தா மதுல நான் தாண்டுவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. முழங்கால் படிட முடியலன்னா எந்திரிச்சு கூட நின்னுக்குங்க, தப்பு இல்லை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றியே. நீர் என்னோடு, உங்க சத்தம் கேட்கட்டும். கரங்களை மேல தட்டி, தோல்வி எனக்கு நம்புறாண்டவரே. ஓ, மாதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்கள் கடந்திடுவே, மாதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்கள் கடந்து
சதிகளை முறியடி, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இரக்கம் 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 இரக்கம். உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கட்டும். ஹalleluya hallelujah praise the Lord hallelujah 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது பாடிக்கொண்டே இயேசுவே தோல்வி எனக்கு இல்ல, தோல்வி நான் தோற்று போவதில்லையே. நான் தோற்று போவதில்லையே. இந்த வருஷத்துல எங்களோடு ஆரம்பத்தில் இருந்த நிறைய பேர் எங்களோட இல்லப்பா, நிறைய பேர் இல்லப்பா. ஆனா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்களுக்கு ஒரு நிச்சயம் ஒண்ணு இருக்குது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீங்க மட்டும் எங்களை விட்டுட்டு போகவே இல்லையா. எங்களை விட்டுட்டு போகவே இல்லையப்பா. எங்க குணம் சரியில்லைன்னு நிறைய பேர் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, உன் பேச்சு சரியில்லைன்னு எங்களை விட்டுட்டு நிறைய பேர் போயிட்டாங்கல்ல, உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கல்லப்பா. ஆனா நீ எவ்வளவு ஜென்டில்பா. எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீங்க எங்க கூட இருக்கிறதுலே பிரியப்படுறீங்களேப்பா. இத்தனைக்கும் உங்களை நிறைய டைம் நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நீங்க என் கூட இருக்காதீங்க ஆண்டவரேன்னு உங்களை உதறி தள்ளணும். ஆனா கூட பெற்ற தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல எங்க கூடவே கூடவே இந்த 12 மாதங்களும் எங்கள் கூடவே இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. எங்க கூட நீங்க இருக்கிறத குறித்து நாங்க தான் பெருமைப்படணும், நாங்க ரொம்ப பெருமைப்படணும். ஆனா என்னமோ தெரியல, எங்க கூட நீங்க இருக்கிறத குறித்து நீங்க தான் பெருமைப்படுறீங்க. I love you, I love you Jesus, I love you. ஒருவேளை உங்களுக்கு பிரியமில்லாததை செஞ்சிருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணிருந்தாலும், நீங்க சொல்லி சொல்லி கேட்கலன்னா கூட இந்த இந்த நேரத்தில் உங்க சமூகத்தில் வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம், உங்க சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரே காரணம், நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். ஐ லவ் யூப்பா, ஐ லவ் யூப்பா. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எங்களுக்கு வாழ தெரியல, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எங்களுக்கு பேசவும் தெரியல, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எங்களுக்கு நடக்கவும் தெரியல. ஆனா உங்க மேல வச்ச அன்பு மட்டும் எங்களுக்கு குறையவே இல்லப்பா. Still I love you, I love you, I love you, I love you. நீங்க எங்களை கைவிட்டுறாதீங்க, நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசீர்வாதம், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் உங்களை தவிர வேற யாருமே எங்களுக்கு இல்லப்பா, 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 இல்லப்பா. எங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் எங்களை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, எங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் எங்களை வருத்தப்படுத்திட்டு தான் பாருக்காங்க, எங்க கூட இருக்கிற நிறைய பேர் எங்களை காயப்படுத்திட்டு தான் பாருங்க. எங்க கூட இருக்கிற நிறைய பேர் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு தான் பாருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் எங்களை என்கரேஜ் பண்றதும் எங்களை தட்டி கொடுக்கறதும் உங்களை தவிர வேற யாருமே இல்லப்பா, இல்லப்பா.
என் வாழ்க்கையில எதை இழந்தாலும் அது எனக்கு பெரிய இழப்பா தெரியாது. ஆனா உங்களை மட்டும் இழந்துடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறேன். சோ டாடி, என்னை விட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்கப்பா. என்னை விட்டு மட்டும் தூரம் போயிடாதீங்க. என்னை விட்டுற மட்டும் செய்யாதீங்கப்பா. ஆயிரம் பேர் போயிட்டா பரவாயில்லப்பா. என்ன நேசிச்சவங்க போயிட்டாங்க பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா. இன்னைக்கும் வாழ்றதுக்கு எனக்கு தேவையான ஆதாரமான ஒரே வார்த்தை நீங்க இன்னைக்கு கொடுத்ததுதான்ப்பா. நான் உன் கூட இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை நம்பி அடுத்த வருஷத்துல காலடி எடுத்து வைக்கிறேன். அடுத்த வருஷத்துல காலடி எடுத்து வைக்கிறேன். இந்த வார்த்தையை மட்டும் தான் நம்புறேன். வேற எந்த வார்த்தையும் நம்பல. இந்த வார்த்தை மட்டும் என் கூட இருந்தா எனக்கு தெரியும், வர்ற வருஷம் நான் ஜெயிச்சிருவேன்ப்பா, நான் நின்றுவேன்ப்பா, நின்றுவேன்ப்பா, நின்றுவேன்ப்பா. உங்க மகிமை எங்க பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். நேரலையிலையும் இந்த சபையிலையும் ஆண்டவரை ஆராதிக்கிற உங்க பிள்ளைகளை பலப்படுத்தும். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்தமான இடம் தேவை. எங்க தேவை ரொம்ப பெருசு. எங்களால ஒன்றும் பண்ண முடியலப்பா. ஆனாலும் உங்க மேல வச்சுக்கிற நம்பிக்கை நாங்க விடல. எங்களுக்கு இடத்தை விட நீங்க தான் பெருசு. ஆனாலும் எங்களுக்கு நிலையான ஒரு இடம் எங்களுக்கு தேவை. கோடிகள் தேவை. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் எங்களுக்கு இல்லப்பா. ஆனா நீங்க ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒரு காகத்தை அனுப்புனா போதும், ஒரு பொக்கிஷ சாலையை திறந்தா போதும். உங்களுக்கு எப்ப சித்தோன்னு நினைக்கிறீங்களோ அப்போ எங்களுக்கு அதை தயவா ஏவா எங்களுக்கு நீங்க தரணும். எங்க தகுதியை பார்த்து நீங்க அதை கொடுக்க முடியாது. உங்க மகா இரக்கத்தின்படி அதை எங்களுக்காக டிக்ளேர் பண்ணி எங்களுக்காக கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த 7 நாட்களும் உங்க மகிமை எங்களை தாங்கட்டும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சகல உபகாரங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.